தன்னோட கல்யாண நாளையே மறந்த ஒரு வயசான அங்கிள் தன்னோட ஒய்ஃபோட நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இவங்களோட பையனும் வந்து 2 பேருக்குமே கல்யாண நாள் வாழ்த்து சொல்றான். இத கேட்ட அந்த அப்பா ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம தன்னோட ஒய்ஃப முறைக்கிறத பார்த்துட்டு உடனே சமாளிக்கிற விதமா, "இல்லம்மா, ஒரு வாரமா இந்த ஆனிவர்சரிக்காக நான் எவ்ளோ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா உனக்காக?" அப்படின்ற மாரி பொய்யும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "என்னம்மா இப்படி முறைச்சு பார்க்குற? நம்ம கல்யாண நாளுக்காக எவ்ளோலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? சரி வா நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட்" அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. அவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிடலான்னு போம்போது, "இங்க தான் நம்ம கல்யாணம் ஆன புதுசுல வந்தோம் ஞாபகம் இருக்கா?" அப்படின்ற மாரி சொன்னது மட்டும் இல்லாம, அவங்களும் "இல்லையே, நான் இந்த ஹோட்டலுக்கே வந்ததில்லையே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா, நம்ம இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம்" அப்படின்றது மட்டும் சொல்லாம, "நம்ம 2 பேரோட பேர் அங்க எழுதி வச்சிருப்போம் பாரு, இரு நான் தேடுறேன்" அப்படின்ற மாரி தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்தா இவருக்கு பெரிய பல்ப் ஆகுது. ஏன்னா, அவரோட பேர் இருக்கு. ஆனா அவரோட பேர்ல வேற ஒரு பேர் இருக்கு. இத பார்த்து அவங்க வைஃப், "என்ன உன்னோட எக்ஸோட இங்க வந்திருக்கியா?" அப்படின்ற மாரி அவங்க சொன்னது மட்டும் இல்லாம, அங்கருந்து கோச்சுக்கிட்டு அப்படியே வெளியவும் கிளம்பிடுறாங்க. ரோட்ல வந்துட்டே இருக்கும்போது, ஐய்யயோ! வாய வச்சுட்டு சும்மா இல்லாம இப்படி மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. "உனக்கு தான் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குமே, வரியா போய் சாப்பிடலாம்" அப்படின்ற மாரி சொல்லவும், "எனக்கு ஃப்ரைட் ரைஸே பிடிக்காது. என்ன உன்னோட எக்ஸ் ஞாபகமாவே இருக்கியா நீ?" அப்படின்ற மாரி சொன்னது மட்டும் இல்லாம, இப்படியே அந்த சண்டைல நைட்டும் ஆயிடுது. "சரி வாம்மா, அங்க ஒரு போட் இருக்கு. அங்க போய் கொஞ்ச நேரம் ரைட் பண்ணிட்டு நிம்மதியா வீட்டுக்கு போலாம்" அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. அதுக்கேத்த மாதிரி இவங்க கொஞ்சம் போட்டெல்லாம் ஓட்டிட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு, இவருக்கு உடனே ஃபோனும் வரவும், அந்த ஃபோன் எடுத்து பேசும்போது இந்த துடுப்பையும் கீழ போட்டுடுறாரு. இத பார்த்து அவங்க வைஃப், "என்னய்யா இப்படி பண்ணிட்ட நீ? என்ன பண்ணி வச்சிருக்க?" அப்படின்ற மாரி சொன்னது மட்டும் இல்லாம, "இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னே தெரியலையே" அப்படின்ற மாரி யோசிக்கும்போது தான், ஒருத்தர் இந்த போட்லயே இருக்கட்டும், இன்னொருத்தர் ஸ்விம் பண்ணிட்டு போய் அந்த கரையில யாரையாவது ஹெல்ப் கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ள இந்த சண்டை, வாக்குவாதம் எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்கு அப்படின்றனால, பேசிட்டே இருக்கும்போது இந்த ஆளும் அவங்க ஒய்ஃப புடிச்சு தண்ணீல தள்ளி விட்டுறாரு. அது ஆழமா இருக்கும்னு பார்த்தா கடைசில அது கொஞ்சோண்டு ஆழமா தான் இருக்கு. இத பார்த்து டென்ஷன் ஆன அவங்க ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்டையும் போட்டு தண்ணீல போட்டு இழுத்து ஒரு வழி பண்ணி, கடைசியா 2 பேரும் டிவோர்ஸ்க்கு வந்து நின்னுட்டாங்க. என்னடா இது! இத்தன வருஷமா நம்ம சண்டையோட வாழ்ந்திருக்கோம். இவனோட இனிமே வாழவே கூடாதுன்னு சொல்லி டிவோர்ஸ்க்கு வந்த லாயரும், "சரி, உங்களுக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் குடுத்துடலாம். நீங்க பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்காது. ஒருத்தர சும்மா ஏமாத்தலாம். டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்குலாம் நாள் ஆகும்ல அப்படின்ற மாரி நெனச்சிருப்பாங்க. ஆனா கடைசில அந்த லாயரும் வேற, "உடனே டிவோர்ஸ் குடுக்குறேன்" அப்படின்னு சொன்னதுமே 2 பேரும் ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, "ஏங்க உங்களுக்கு பசிக்குதானங்க? வாங்கங்க வீட்ல போய் சாப்பிடலாம்" அப்படின்ற மாரி அவங்கள கூப்பிடவும், "ஆமாம்மா வீட்டுக்கு போலாம் வாம்மா" அப்படின்னு சொல்லி இந்த டிவோர்ஸ்க்கு பயந்துட்டு 2 பேருமே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயி போறாங்க. இதுதான் அந்த காலத்துல நம்ம பேரண்ட்ஸோட நெலைமையும் கூட. என்னதான் ஹஸ்பண்ட் திட்டினாலும், அடிச்சாலும் அவர விட்டு போகாம அவர் கூடயே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.